இது மாதிரி ஒருத்தவங்களோட இறப்பு வந்து இப்படி அர்த்தமே இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நடிகர் வராரு, அவரை பார்க்க போகிறோம், அதனால கூட்ட நெரிசலில் இறந்துட்டோம் அப்படிங்கிறது இது என்னங்க சொல்கிறது? எவ்வளோ சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிருப்பாங்க. 7 மணிக்கு வந்து எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அடுத்த 2 மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன நடந்து போயிட்டு அப்படின்னு வந்து பாருங்கள். ஒரு பாப்பா வந்து சொல்லியிருந்துருக்குங்க, இதே கரூரில் தான். இது மாதிரி நான் என் விஜய் அண்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அங்கிட்ட எதிர்த்தாப்புல பேசுகிறவர் கேட்குறாரு, இது மாதிரி கூட்டம் வருமையா பாப்பா, எப்படி பார்ப்ப அப்படின்னு. அந்த பாப்பா சொல்லுது, நான் செத்தாலும் நான் வந்து பார்த்துருவேன் அப்படின்னு வந்து சொல்லுது. இது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம், இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட 39 பேர் இறந்து போயிட்டாங்க அந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடி வரைக்கும். கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த உடனே இது மிகப்பெரிய நேஷ்னல் இஷ்யூவாக மாறிட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சம்பவம் நடந்த குறிப்பிட்ட சில நேரங்கள்லேயே பிரைம் மினிஸ்டர் அவங்களுக்கு இந்த தகவல் போகுது, அமித்ஷா அவங்களுக்கு வந்து தகவல் போகுது, கேரள அமைச்சர் பினராயி விஜயன் இது மாதிரி இரங்கல் தெரிவிச்சிருந்திருக்காங்க. இது மாதிரி பல பேர் தங்களோட இரங்கல்களை தெரிவிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றே வந்து செய்தி போகுது. அவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூவாகவே மாறிட்டு. இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கிறதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2:50 ஆகுது வீடியோ காலம். நாளைக்கு வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து எல்லோரும் வந்து பேசுவாங்க அப்படின்னு. அங்கே என்ன தான் நடந்தது இருக்குது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்தே வந்து வரும். முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், நாமக்கல்லில் வந்து விஜய் பேசுகிறாங்க. அங்கே வந்து சரியான கூட்டம் ஒன்றுச்சு. அங்கேயே ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னா, ஒரு போர்டோ என்னமோ வந்து அப்படியே வந்து கீழே வந்து கலண்டு விழுந்துட்டுங்க. அதனால் வந்து எந்த பாதிப்பும் வந்து ஏற்படலை. அப்படிப்பட்ட சம்பவம் அங்கே நடக்குது. தளபதி விஜய் அவங்க அங்கேருந்து கரூரை நோக்கி வராங்க. இவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, 12 மணிக்கு பகலில் 12 மணிக்கு சந்திக்கிறதா இருந்துச்சான் கரூரில். ஆனால் 11 மணிலேருந்து காலிலேருந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 11, 12, 12, 1, 2 இது மாதிரி வந்து ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆகுது விஜய் அவங்க கரூர் அங்கே போகிறதுக்கு. அந்த அளவுக்கு அங்கே வந்து கூட்டம் கூடி நிற்குது. காலிலேருந்து 11 மணிலேருந்து வந்து அங்கே அவ்வளோ பேர் வந்து கூடி கிடக்குறாங்க. ஒரு சாப்பாடு தண்ணியெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாம் தளபதி விஜய் அவங்கள பார்க்கணுங்கிறதுக்காக தான். அவங்க பேச போகிறது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் வச்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்காக அவ்வளோ கூட்டம் அங்கே கூடி நிற்கிது. சாப்பாடு தண்ணி இல்லாமல் அதெல்லாம் வந்து முறையாக இல்லாமல் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. விஜய் அவங்க நைட்டு 7 மணிக்கு வராங்க. அந்த இடத்துல வந்து இவங்க பெர்மிஷன் வாங்கினதே எப்படி வாங்கினாங்கன்னா, ஒரு 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு தான் வாங்கியிருக்காங்க. முதல்ல எப்படின்னா 2 இடத்துல வந்து கேட்டிருக்காங்க பெர்மிஷன். இந்த இடத்துல எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க, அங்கே வச்சுக்கிறோம் அப்படின்னு. முதல்ல ஒரு லைட் ஹவுஸ் ரவுண்டானவோ என்னமோங்க அங்கே வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் உழவர் சந்தைகிட்ட வந்து கேட்டிருக்காங்க கரூரில். பட் 2 இடமும் வந்து போலீஸ் வந்து மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க மீடியாவுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உயரதிகாரி, இது மாதிரி நாங்கள் வந்து திருச்சிலையும் பார்த்தோம், நாகப்பட்டினம், இது மாதிரி திருவாரூர், இது மாதிரி டெல்டா மாவட்டங்களையும் பார்த்தோம். அவ்வளோ கூட்டம் வந்து கூடி இருந்துச்சு. இவங்க கேட்குற அந்த 2 இடம் வந்து கொஞ்சம் சின்ன இடம் தான். அதில் இவ்வளோ பேர் வந்து இருக்க முடியாது. அவங்களே 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னாங்க. பட் அதிகமாக வருவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி தான் நாங்கள் இந்த இடத்த வந்து கொடுத்தோம் அப்படின்னு போலீஸ் அவங்க கிட்டத்தட்ட நைட்டு 1 மணிக்கு வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து இந்த இடத்துல வந்து சொன்ன மாதிரி வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து காலையில் 11 மணிலேருந்து கூட்டம் வந்துட்டு. பட் என்னென்னா அவ்வளோ வெயிலுங்க. எத்தனை பேர் வந்து சாப்பிடாமல் அதே இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து தெரியலை. இப்படி கரெக்டாக 7, 7:30 போல் வந்து வராங்க. இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. 500 போலீஸை பாதுகாப்புக்கு வந்து இருந்திருக்காங்க. வந்தது வந்து ஒட்டுமொத்தமாக 27,000 பேர் வந்ததாக போலீஸ் அதிகாரியே வந்து சொல்கிறாங்க. 10,000 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தது 27,000 பேர் வந்து வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு வந்து பாருங்கள். இந்த 27,000 பேரும் கரூரை சேர்ந்தவங்க மட்டுமே வந்து கிடையாது. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்டு திருச்சிலேருந்து ஆரம்பித்து அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு 4 பக்கமும் சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் பைக் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாம் தளபதி விஜய் அவங்க அந்த 10 நிமிஷம் பேசுகிறத பார்க்குறதுக்காக, பேசுகிறது கேட்குறதுக்காகவே இல்லையோ பார்க்குறதுக்காக வந்து வராங்கன்னு சொல்லி ஆகணும். இப்படி அவ்வளோ கூட்டம் வந்து வந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. 27,000 பேர் தளபதி விஜய் அவங்க பேசுகிறது வந்து கேட்குறாங்க. 7, 7:30 போல் வந்து 7:40 போல் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே அதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அந்த கருத்துக்குள்ளே இப்போ போகிறதில்ல, ஏன்னா இது நம்ம இதை பார்க்குறோம்ல. இப்படி அதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சில தடங்கல்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒருத்தவங்க வந்து மயங்கி விழுந்துட்டாங்கன்னு தகவல் கிடைக்கிது விஜய் அவங்களுக்கு. அவங்க வந்து தண்ணி பாட்டில் தூக்கி போடுறாங்க, ஆம்புலன்ஸை வர சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து வருது. இது மாதிரி வந்து சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கேமரா வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டு முன்னாடி தான் போயிட்டுருப்பாங்க. நீங்கள் வந்து லைவில் பார்த்துருந்தா கூட வந்து தெரிஞ்சுருந்துருக்கும். இப்படி வந்து நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குங்க. சில டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சில கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை வந்து பேசி முடிச்சுட்டு அடுத்த இவங்க வந்து இது மாதிரி பாய் சொல்கிறதுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க.
அப்போ வந்து ஆதவர்ஜினா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி சொல்கிறாங்க, 9 வயசு பொண்ணை காணுமா அப்படின்னு. இவங்க வந்து மைக்கிலே சொல்கிறாங்க, இது மாதிரி காணுமா தேடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்லேயும் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி தேடுங்க அப்படின்னு. அப்படி சொல்லிவிட்டு அவங்க கீழே இறங்கி அதுக்கப்புறம் வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. மிகப்பெரிய ஒரு மூச்சு திணறி அந்த அளவுக்கு மக்கள் கொத்து கொத்தாக மயங்கி விழுகுறாங்க. இப்படி வந்து மக்கள் விழுகுறாங்க, இறக்குறாங்க. உடனே வந்து ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்து குவியுது. இப்படி ஆம்புலன்ஸில் ஒவ்வொருத்தராக ஏற்றிட்டு வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து கொண்டு போகிறாங்களா, 10 பேரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவங்க இறந்தே தான் போயிருந்துருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் வந்து இன்னும் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு நம்பருங்க. அதெல்லாம் 10 பேர் இறந்தே போயிருந்துருக்காங்க. அடுத்தடுத்தவங்க மயங்கி விழுந்தவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது இது மாதிரி ஒவ்வொருத்தங்களாக இறக்குறாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் சில பேர் வந்து இருக்கிறாங்க. 60 பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த 60 பேரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சில பேர் வந்து சீரியஸ் கண்டிஷனில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி அந்த இறப்பு எண்ணிக்கை வந்து அதிகமாகிக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்த உடனே இது பரவ ஆரம்பிக்குது நியூஸு. முதலமைச்சர் அவங்களுக்கு வந்து போகுது. அவங்க வந்து அங்கே தலைமைச் செயலகத்தில் வந்து அங்கே மீட்டிங்கை வந்து போடுறாங்க. அந்த மீட்டிங்கை வந்து முடிச்சுட்டு இது மாதிரி முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தலா 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி தீவிரமாக சிகிச்சை நடந்தவர்களை சில பேர் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து அவங்க இங்கே கரூர் வர்றதா பிளான். அதனால் வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்துட்டாங்க. நான் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வர பார்த்துட்டேன். அது உடனே அந்த சம்பவம் நடந்த உடனே முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து செந்தில் பாலாஜி அவங்க வந்துடுறாங்க. அப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அவங்க வந்துடுறாங்க. எல்லாம் அங்கே வந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கல்வித்துறை அமைச்சர் வந்து அழுகிற வீடியோலாம் நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னேன், பண்ணல அப்படின்னு சொல்லி இதை பேசுகிற வீடியோ, அழுகிற வீடியோ எல்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. இப்படி ஒன்றா நடந்துக்கிட்டு இருக்குது. தளபதி விஜய் அவங்க இங்கே கரூர்லேருந்து திருச்சி போய் திருச்சியிலேருந்து அவங்க சென்னைக்கு போயிடுறாங்க. அந்த திருச்சி ஏர்போர்ட்லேயே வந்து மீடியா வந்து கேட்குது, இது மாதிரி 30 பேர் இறந்துட்டாங்க, என்ன தகவல் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. அடுத்து அங்கே சென்னை ஏர்போர்ட்லேயும் கேட்டுருந்துருக்காங்க. அங்கே விஜய் அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான பாதுகாப்பு போலீஸு. ஏன்னா இங்கே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாகணும் அப்படின்னு பயங்கரமாக வந்து அங்கே பாதுகாப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் நடக்க, இந்த சம்பவம் நைட்டே வந்து கிட்டத்தட்ட நேஷ்னல் இஷ்யூவாக மாறுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் கரூரில் நடந்துட்டு அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் காது அவங்களுக்கு காதுக்கு வந்து போகுது. அவங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இது மாதிரி வந்து கூட்டம் நடத்துகிறாங்க, அதில் இது மாதிரி சம்பவம் நடந்துட்டு இது மாதிரி இறந்தவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கல், அங்கே காயப்பட்டவங்க வந்து சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன்னு பிரைம் மினிஸ்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா அவங்க வந்து போடுறாங்க. அதை தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவங்க வந்து போடுறாங்க. நம்ம தமிழ் நடிகர்களில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜினிகாந்த் அவங்க, கமலஹாசன் அவங்க, அதை தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் அவங்க, அப்புறம் சீமான் அவங்க வந்து மலைகளின் மாநாடு ஏதோ வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்கேயே வந்து இது மாதிரி ஆழ்ந்த இரங்கல்களை வந்து தெரிவிச்சிருந்துருப்பாங்க. இது எல்லாமே வந்து நடக்குது. கிட்டத்தட்ட சில மணி நேரங்களில் கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் இந்த நியூஸ் வந்து பரவிட்டு. ராகுல் காந்தி அவங்களும் வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. இது மாதிரி பல பேருங்க, நான் ஒரு சில பேர் விட்டுருந்துருக்கலாம். நான் அந்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இவ்வளோ பேர் ட்வீட் போட்டு இவ்வளோ பேர் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவே இது மாறிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒன்றும் ஒரு சின்ன நம்பர் கிடையாதுங்க. இது கடந்து போகிறதுக்கு 1-2 பேர்லாம் கூட கிடையாது. 1-2 பேர்னாலே அதிகம். ஆனால் கிட்டத்தட்ட 40 பேருக்குன்னு இருக்கமா, 39 பேருங்க. இந்த 39 பேரில் 12 பேர் ஆண்கள், 17 பேர் பெண்கள், அதை தாண்டி 10 குழந்தைங்க. அதில் 5 பேர் ஆண் குழந்தை, 5 பேர் பெண் குழந்தை. 39 பேர் அங்கே இறந்து போகிறாங்க. என்ன சொல்கிறது, ஒரு நடிகரை ஒரு அரசியல்வாதியை பார்க்குறதுக்காக போய் இறந்தாங்கன்னு சொன்னால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறதுங்க. அது இப்படி இறந்து போகிறாங்களா? இதை தாண்டி இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இது மாதிரி இறந்த ஒரு ஆளுக்கு 10 லட்சம் கொடுத்த சம்பவம் இதுக்கு முன்னாடி எப்போங்க நடந்துச்சு? தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க ஒரு 67 பேர் இறந்தாங்க. தலா 10 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு அப்போ வந்து சொன்னாங்க. இது வந்து நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இது இப்போ தமிழ்நாட்டில் நடக்கலை, பெங்களூரில் நடந்துச்சுல, ஆர்சிபி கப் அடித்ததில் அங்கே எவ்வளோ கூட்டம் கொண்டுச்சு. அதில் 11 பேர் இறந்தாங்க, அத்தனை பேர் வந்து காயமடைஞ்சாங்க. ஒரு டீம் ஜெயிச்சதை கொண்டாடுறதுக்கு போய் ஒரு 11 பேர் இறந்தாங்க. இங்கே ஒரு அரசியல்வாதி ஒரு நடிகரை பார்க்குறதுக்காக வந்து இறந்துருந்துருக்காங்க ஒரு 40 பேருக்குன்னு இருக்காங்க. என்னங்க சொல்கிறது, இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சோடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா 2000 போலீஸை வந்து கரூருக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கதா வந்து அந்த உயரதிகாரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதை தாண்டி ஒரு ஐஜி, 2 டிஐஜி,
அதுக்கு மட்டும் இல்லாமல் 10 எஸ்பி இவ்வளோ பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து அந்த இடத்த வந்து கண்காணிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் சில வீடியோ கூட பார்த்துருந்துருப்பீங்க. இந்த தடியடி நடத்துறது, உடனே வந்து கூட்டத்தை கலைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்திருப்பாங்க. அதை பார்த்துருந்துருப்பீங்க. பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நைட்டோட நைட்டு, அதாவது நைட்டு 7 மணிக்கு ஒரு நல்லபடியாக இருந்த ஒரு கூட்டம், நீங்கள் வந்து விடிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 24/7 லைவ் போகிற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்னங்க நினைக்கிறீங்க? உங்கள் மனசுக்கு என்ன தான் தோணுது? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் ஒருத்தவங்களோட இறப்பு வந்து இது மாதிரி ஒரு அர்த்தமே இல்லாமல் ஒரு பார்க்க போகிறோம், வேடிக்கை பார்க்க போகிற இடத்துல இறக்கிறதுலாம் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, பை கைஸ்.